கொஞ்ச நாளாவே நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த அட்ராக்ட் பண்ண முடியல. நான் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும், ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய கிளாஸஸ், ஒரு சஜஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டேன். எனக்கு எதுவுமே நடக்கல. நான் வந்துட்டு நிறைய மெத்தடை ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி கேள்விகளோட நிறைய பேர் இருக்காங்க. இருங்க, இந்த வீடியோ பார்க்கும் போதே சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? நான் வீடியோ நிறைய பார்த்துட்டேன், நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த அட்ராக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னங்க அந்த மாதிரி வீடியோ சொல்றேன். எப்பவுமே நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இதை நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரியே யோசிக்கிறவங்க நிறைய பேர், உங்களை மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர். அதுல நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ்றாங்க. அவங்களால எப்படி முடியுது? அவங்களால முடியுதுன்னா அந்த விஷயம் உண்மை தானே. அப்போ உங்களாலையும் முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். என்ன, அவங்களுக்கு டைம் எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கோம் இல்ல அதிகமா எடுத்திருக்கோம் அது நமக்கு தெரியல. ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியா எடுத்திருக்கு, நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்திருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு அவநம்பிக்கை வராது. ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அதிகமா பேசப்படுது. ஏன்னா என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சஜஷன் கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் தான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தான் வந்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ண போறேன், நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி வந்து என்னோட துணையோட சேர்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சின்சியரா லவ் பண்றேன், அவங்க தான் என்னோட உலகம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க சக்சஸ் ஆகுறதுக்கும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க. சரிங்களா? சில பேரு லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் பண்றாங்க, என்கிட்ட யோசனை கேட்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கடைசியில எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படின்ட்டு பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது அவங்கவங்க எடுக்கக்கூடிய முடிவு. இதுல வந்து சக்சஸ் ஆகல, இது வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இங்க அவங்கவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து ரிசல்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்க சக்சஸ் தேடி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இதுல வந்துட்டு நான் வந்து பேசணும், பேச வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நான் வந்து லைஃப்ல ஒண்ணு சேரணும், என்னால முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே கை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஒரு 2, 3 வருஷத்துக்கு கொரோனா பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய சக்சஸ் ஸ்டோரி வந்து என்கிட்ட கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பொண்ணுங்களா இருக்காங்க, லேடிஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பேரு, அவங்க பிளேஸ், அவங்களோட ஸ்டோரி எல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும், மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. சில பேர்லாம் என்னோட வீடியோ பார்த்துட்டே அவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரியா? லைஃப்ல ஜெயிச்சவங்க, அதாவது பிசினஸ்ல சக்சஸ் ஆனவங்க, ஒரு ஜாப்ல வந்து சக்சஸ் ஆனவங்க, இன்கிரிமெண்ட் பார்த்தவங்க, புது வீடு கட்டினவங்க, கார் வாங்கினவங்க. இப்ப பத்தியே காரை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, காரை பத்தி பேச வேணாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அட்ராக்ட் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. சரியா? சில பேர் விரக்தி ஆகி விட்டுட்டு போறதுனாலதான் அவங்களுக்கு அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு, லைஃப்ல சக்சஸ் ஆகாம இருக்கு. இனிமே வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயத்த மட்டும் வச்சு பேசுங்க. சக்சஸ் ஆகல, எனக்கு பணம் இல்லாம இருக்கு, எனக்கு வந்து ஜாப் கிடைக்காம இருக்கு, ஜாப் கிடைக்கணும், அந்த மாதிரி பேசுங்க. சரியா? ஆப்போசிட்டா பேச வேணாம். இப்போ வந்துட்டு நம்ம நிறைய விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ
ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவாக ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த மெத்தடு சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளோட தொடக்கத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட மனநிலை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கு? அதாவது கண்டினியூஸா நீங்க சந்தோஷப்பட்டு அதை ஈர்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல நடுவுல நடுவுல பிரேக் ஆகி வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா? அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த, அதாவது சக்சஸ் ஃபுல் டே நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சக்சஸை பார்ப்பீங்க. இல்ல நடுவுல நீங்க பிரேக் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டிலே கண்டிப்பா ஆகும். சரியா? நீங்க ஃபுல்லா நெகட்டிவ்லயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. இந்த 3 விஷயம் தான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ரிலேஷன்ஷிப், நீங்க விரும்பக்கூடிய அந்த நபர் உங்க லைஃப்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். இது எப்ப பண்ணணும்? நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே. இது எப்ப எந்திரிக்கணும்? 8 மணிக்கா? 9 மணிக்கா? இல்ல, 4 to 6. 4 to 6 இந்த டைம்ல கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு டைம்ல எந்திரிச்சிருக்கணும். அதாவது சூரியன் வரதுக்கு முன்னாடி, நீங்க 6 மணிக்கு சூரியன் வருதுன்னா நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மசங்களா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வெயிலும் இல்லாம நைட்டும் இல்லாம ஒரு இடைப்பட்ட நிலை, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட நிலையில ரொம்ப இதமான ஒரு தென்றல் வீசக்கூடிய ஒரு கூலிங்கா இருக்கக்கூடிய, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் ரொம்ப கூலிங்கா இருக்கு. டிசம்பர் மாசம், சாரி, இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்க இப்ப நவம்பர் நடக்குது, டிசம்பர்லாம் நெருங்கும் போது நிறைய கூலிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்பவே ரொம்ப கூலிங்கா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் எந்திரிச்சு தான் ஆகணும். எந்திரிச்சு நீங்க ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட பிடிச்ச ஒரு தெய்வத்தை போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். எப்படின்னு சொல்றீங்களா? எப்படின்னு கேக்குறீங்களா? நாம ஏதாவது பண்றோம், மெத்தட் பண்றோம் அப்படின்னா எதுக்காக பண்றோம்? ஆள் மனசுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ நீங்க ஜஸ்ட் விசுவலைஸ் பண்றனாலும் சரி, இல்ல உட்காந்து செல்ஃப் அஃபர்மேஷன் சொன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட தெய்வத்திட்ட போய் நீங்க வேண்டிக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஆள் மனசுக்கு தான் போக போகுது. சரியா? ஸோ எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்குது. இதுல வேலையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது சக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ எப்பவுமே சக்சஸ மட்டும் யோசிங்க. ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு மேக்சிமம் நீங்க அதை பண்ணியே தீரணும். இதே மெத்தட் நைட்லயும் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துல ஜஸ்ட் நீங்க படுத்துட்டு இமேஜின் பண்ணுங்க. ஜஸ்ட் எனக்கு நடக்கணும், எனக்கு வேணும், அவன் பேசணும், அந்த பொண்ணு பேசணும். ஜஸ்ட் அவ்வளவுதான், விட்டுருங்க. இதை பத்தி யோசிக்காதீங்க. நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க வேண்டாம். நீங்க ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே ஆப்போசிட்டா யோசிக்க வேண்டாம். செகண்ட் தாட்டுக்கே போகாதீங்க. ஓகே, நீங்க சக்சஸ் நோக்கி மட்டும்தான் பயணிக்கணுமே தவிர நடுவுல திரும்பி பார்க்கவே கூடாது. அதாவது இப்படி நடக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு திரும்பி பார்க்கறது, இந்த பக்கம் சண்டை போட்டா என்ன பண்றதுன்னு திரும்பி பார்க்கறது, இதெல்லாம் உங்களோட மனசை வலிக்க செய்யும். நிறைய நெகட்டிவ் கொண்டு வரும். ஸோ இந்த மெத்தட் பண்ணவங்க நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இது டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நான் தரேன். ஸோ முழுக்க முழுக்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் உங்களோட நீங்க கருத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கொடுக்கலாம். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.